வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ். இன்னைக்கு நடந்த மேட்ச் பத்தி ப்ரிவியூ பார்த்துடலாம். பஞ்சாப் விசஸ் ஜிடி. வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்யா நான் போட். இன்னைக்கும் ஒரு படுதோல்வி ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் இவனுங்க வந்து ஜிடி பிளேயிங் 11லே பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணானுங்க. இவங்க வந்து 4 பேசர்ஸோட நாங்க 4 பேசர்ஸோட வருவோம், ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து நாங்க ஷார்ட் பாலா போடுவோம், அவர் வந்து 2 பால் அவுட் ஆயிட்டு உள்ள போயிருவாரு. இன்னமுமே அந்த ரொம்பவே டிபெண்டா இருக்கானுங்க, மேட்ச் அப்ஸ் மேலாம் ரொம்பவே டிபெண்டா இருக்கானுங்க. இன்னைக்கு 4 பேசர்ஸ் தேவையே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது எதுக்கு அந்த 4 பேசர்ஸ் தெரியல. ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர் எடுத்து வந்திருந்தா பவர் பிளேல ஒரு 2 ஓவர் கொடுத்திருப்பாரு. பவர் பிளேல மரணடி வாங்கினானுங்க. சரி, அங்கதான் மிஸ்டேக் பண்ணானுங்க. இம்பாக்ட் சப்லையும் ஒரு பெரிய மிஸ்டேக், நான் ஒத்துக்கவே மாட்டேன். கிளென் பிலிப்ஸ் ஆடி இருக்கணும். எனக்கு என்ன சிரிப்புனா ப்ரோ, இவனுங்க டீம் பார்த்தோம்னா எல்லாருமே பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்கானுங்க. 5க்கு மேல பேட்டிங் பாக்குறேன், பேட்டிங்கே காணும். நான் தான் 11ல யோசிச்சேன், என்னடா இது இப்படி 11 இருந்தா என்ன. சரி ஓகே, ரஷீத் கான் பேட்டிங் ஆடுவாரு, ஆனா 5 ஓவர் 60 அடிப்பாரா தெரியாது. இவரு சாய் கிஷோர் பவுலிங் ஆல்ரவுண்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹர்ஷத் கானா அவரும் ஆல்ரவுண்டர் போட்டு வச்சிருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டர்னு. யாருமே பேட்டிங் ஆல்ரவுண்டர்னே போடல, எல்லாமே பவுலிங் ஆல்ரவுண்டர்னா லோயர் ஆர்டர் அப்ப என்ன பண்ணோம், எல்லாமே பவுலர்ஸா டீம்ல இருந்தாங்கன்னா பேட்டிங் எனக்கு புரியல. சரி ஓகே ப்ரோ, இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா பேட்டிங் ஆட்டாங்க ப்ரோ. டாப்ல வந்து கில்லு, பட்லர், சாய் சுதர்சன் ஆடிட்டாங்க. ஆனா இதே டீம் வந்து கண்டிப்பா ஏர்லி விக்கெட் விட்டாங்கன்னு வைங்க, எந்த டீமா இருந்தாலும் ஏர்லி விக்கெட்ஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச் விட தான் செய்வாங்க. அந்த மேட்ச் எல்லாம் வந்து கண்டிப்பா குஜராத் காலி. ஏன்னா மிடில் ஆர்டர்ல ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனா இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங் 10 ஓவர்ஸ் வந்து பஞ்சாப் நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல் பேக் பண்ணாங்க குஜராத். திரும்ப 2 ஓவர்ஸ் போட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. சாய் கிஷோர் சூப்பரா போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து 4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் பஞ்சாப் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் வந்து ஃபுல்லா சஷாங்கையும் ஐயரையும் அடிக்க விட்டு அவர் ஷார்ட் பால் போடுறாரு, ஐயர் அடிச்சுட்டே இருக்காரு, இவர் ஷார்ட் பால் போட்டுட்டே இருக்காரு. அதை விட்டா மேல போட்டா ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிடுறாரு. பவுலிங் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாம நீ சிராஜ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுற பாலுக்கு ஃபீல் செட் பண்ணிட்டானுங்க. ஆஃப் சைடு ஃபுல்லா தூக்கி போட்டு கொடுக்குறாரு. டவுன் த லெக் போடுறாரு, பவுன்சர் போடுறாரு, வச்சு வெளுத்து வாங்குறானுங்க. அதையும் போட்டுக்கிட்டே இருக்காரு. டவுன் த லெக்ஸ்ல நீங்க சிராஜ் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் டு 25 ரன் கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான பவுலிங் போட்டாங்க. கடைசி 5 ஓவர் 90 ரன் அடிச்சாங்க நினைக்கிறேன் பஞ்சாப். 80ல இருந்து 90 ரன் அடிச்சாங்க. சிராஜ் வந்து சுத்தமா பேக்கே பண்ணக்கூடாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் சிராஜ் பேக் பண்ணக்கூடாது. பவர் பிளேலயே கொடுத்து தள்ளிட்டு மிடில் ஓவர்ஸ்ல கூட தள்ளிடணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பிளானுக்காவது பவுலிங் போடணும். நான் எந்த பிளானுக்கும் ஓட மாட்டேன், நான் பட்டுக்கு திப்புன்னு வந்து ஓடி கையை சுத்தி வீசுவேன், அது எங்க போதோ போகட்டும்ங்கிற குருட்டாம் போக்கில் தான் போட்டாங்க. இதே டிசர்வ் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு அடி அவங்களுக்கு டிசர்வ் தான். ஏன்னா வந்து மட்டமா பவுலிங் போட்டாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் சரி, சிராஜும் சரி. ஒரு எண்ணில் வந்து ரபாடா கொஞ்சம் டீசென்டாவே போட்டாரு. சாய் கிஷோர் இன்னைக்கு சூப்பரா போட்டு கொடுத்தாரு, கண்டெயின் பண்ணாரு, விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, குரூஷியல் விக்கெட்ஸ். அப்பவுமே இவங்க வந்து இவ்வளவு ரன் கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் நம்ம டிபெண்டா இருக்கிற மாதிரி பேசியிருந்தோம் பஞ்சாப். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் பயங்கரமா. அதுதான் ப்ரோ எனக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ் என்னன்னா மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் எல்லாம் பெருசா அடிக்காமே வந்து பஞ்சாப் இந்த அளவுக்கு பேட்டிங் ஆடினாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் மிடில் ஆர்டர் ஆர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோ இந்த ஐபிஎல்ல. இல்ல எனக்கு அஷ்டோஷ் சர்மா ரீடைன் பண்ணலங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான். அவர் போல நேஹல் வதீரா எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியன் மிடில் ஆர்டர்னு பார்த்தா பஞ்சாப் கிங் சூப்பரா இருக்கு ப்ரோ. சீரியஸாவே வந்து ஐயர் இருக்காரு, சஷாங்க் சிங் இருக்காரு, அதுக்கப்புறம் வேணும்னா நேல் வதீராவை இம்பாக்டா வச்சிருந்தாங்க. மேபி பேட்டிங்ல இதா இருந்துச்சுன்னா அவரை கூட யூஸ் பண்ணிருக்கலாம். பிரியாங்க் ஷாரியாவை வந்து மறக்கவே கூடாது. ரொம்பவே சூப்பரா ஆடினாரு. ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து வெளில உட்கார வச்சுட்டு இவர் ஆடுறாங்கன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து டேலண்ட்டை காமிச்சிருக்காரு. சோ அதுக்காக தான் அவர் ஆடி இருக்காங்க. இன்னைக்குமே அதை ப்ரூவ் பண்ணாரு. பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். இன்னைக்கு அவருக்கு ஒரு டிராப் கேட்ச் நினைக்கிறேன், ஒரு ஈஸி கேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. அது போல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் ஒரு திரும்பி இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் தான். ஆக்சுவலா ஒரு ரிவ்யூ எடுத்திருந்தாலே எஸ்கேப் ஆயிருக்கலாம். மிஸ்ஸிங் ஸ்டெம்ஸ். அது ரியல் டைம் பார்க்கும்போது அவர் மாதிரி ஒரு சான்ஸ் எடுத்திருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் பாலே அவர் படி சரி விக்கெட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றதுக்கு அங்க ஆப்போசிட்ல நிக்கிறது உன் கேப்டன். அவர் வந்து உனக்கு அது அவுட்னு சொல்றப்ப நீ மூடிட்டு போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அவர் அப்படிதான் ப்ரோ 7 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு, 7 மேட்ச் அவுட் ஆயிருவாரு. ஓகே, மேக்ஸ்வெல் பத்தி பெருசா 7 கொஞ்சம் ஓவர் ப்ரோ, 2-3 வச்சு. ஸ்டாய்னிஸ்மே வந்து அந்த ஒரு 2-3 ஷாட்ஸ் நல்லா ஆடினதுக்கு அப்புறம் நல்லா வீலே அடிச்சிருக்கலாம். ஸ்ட்ரைட்டாவே நல்லா ஆர்ம்ஸ் ஃபிளெக்ஸ் பண்ணி அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருப்பாரு. தேவையில்லாம ரிவர்ஸ் ஆடி அவுட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டம். சாய் கிஷோர் வந்து வேகமா தள்ளுவாரு. அந்த பால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவரா போட்டாரு, அதுக்கு ஏத்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு. கரெக்டா ஸ்டெம்ப் லைன்ல போட்டதும் இந்த ரூமே கிடைக்கல அவருக்கு அந்த ஷாட் கரெக்டா ஆட. இன்னைக்கு ஒரு அதிபயங்கரமான இன்னிங்ஸ். ஒரு 42 பால் 97 ரன். 100 கூட ஒரு மனசுல வைக்காம சஷாங்க் சிங் நீ போ, நீ ஒரு சைடு ஆடு, 100 பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொன்னார் சஷாங்க் சிங். சொன்னாரு ஒரு பயங்கரமான அடி, மரண அடினா இதுதான். அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒரு க்ளூவே இல்லாம போயிட்டாங்க ஜிடி அவர் அடிக்கிற அடிக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த செஞ்சுரிக்கு போகாம இருந்தது தான். ஏன்னா டீம் ஃபர்ஸ்ட் அஸ் கேப்டனா நீங்க வந்து அதெல்லாம் பார்த்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு
crores இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா நீங்க அதை ரீபே பண்ணணும். இண்டிவிஜுவல் மைல் ஸ்டோன்ஸ்க்காக ஆடுறது பேர் கிரிக்கெட் கிடையாது. சோ அஸ் அ கேப்டனா அஸ் அ லீடரா நீங்க வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு. சஷாங்க் சிங்குமே டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிருக்காரு ப்ரோ. போன வருஷம் தான் வந்து ஒரு கிரேட் சீசன் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் எங்க விட்டாரோ அங்கேயே தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் அஸ்டோஷ் மாதிரி தான் சஷாங்க் சிங்கும். 2 பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைங்கிற மாதிரி அடி பொழக்குறாங்க. சீரியஸா ப்ரோ, அதுவும் பேர் தெரியாதது வந்து கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு பிளேயரா வந்திருக்காருன்னா பா. என்னன்னா சஷாங்க் சிங் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏறா இப்ப பஞ்சாப் விக்கெட் கொடுத்தாலும் அவர் அந்த இன்னிங்ஸ் பில்ட் பண்ற கெப்பாசிட்டியும் இருக்கு. லாஸ்ட் இயர்லாம் ஒரு சில மேட்ச் நல்லாவே ஆடி கொடுத்தாரு. இன்னைக்கே இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ரசித் கான்லாம் செமையா அட்டாக் பண்ணாரு. அந்த ஒரு 6 பேக் ஃபுட்ல செமையா இருந்துச்சு ப்ரோ அதை பாக்க. சரி, அப்படியே நம்ம ஜிடி பவுலிங் பக்கம் வந்துருவோம். 2 ஆள் சொல்லலாம் அன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டது வந்து சாய் கிஷோர் ஒன்னு, ரபாடா இன்னொன்னு. சாய் கிஷோர் வந்து எக்ஸலன்ட் பவுலிங். அதுவும் இந்த மாதிரி ஒரு கண்டெக்ட்ல வந்துட்டு ஒரு 7 எக்கானமில பவுலிங் போறதெல்லாம் வந்துட்டு வேற லெவலு. அதுவும் இல்லாம 3 குரூஷியல் விக்கெட் வேற எடுத்தாரு. ரவாடா ஆக்சுவலி நம்ம நிறைய ஸ்டார்க் பத்தியோ நிறைய பும்ரா பத்தியோ பேசுறோம். அதே கேலிபர்ல இருக்கிற பிளேயர் தான் ககிசோ ரவாடா. அதை விட ஈவன் முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் ககிசோ ரவாடா. அதே மாதிரி எல்லா வருஷமுமே வந்து கன்சிஸ்டன்டா அவரோட பெஸ்ட்டை கொடுப்பார் டீமுக்கு. வெரி குட் டீம் பிளேயர். கண்டிப்பா இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ககிசோ ரவாடா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஐடியல் கிரிக்கெட் பிரெயின் அவருக்கு. மற்ற ஓவர்சீஸ் பிளேயர்லாம் கூட சில சீசன் வந்து இந்த பர்பிள் கேப்ல வரமாட்டாங்க. கன்சிஸ்டன்டா ரபாடா பாத்தீங்கன்னா நம்ம அந்த பர்பிள் கேப்ல ஒரு ஈவன் கண்டெஸ்டா இருந்துட்டே இருக்கும். அவர் உள்ள இருந்துட்டே இருப்பாரு. அதுல ஆன் தி ஹோல் வெரி வெரி புவர் பவுலிங் பை குஜராத் டைட்டன்ஸ். அந்த அவங்க புவர் பவுலிங் தான் அவங்களுக்கு இந்த கேமே காசு பண்ணுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். லாஸ்ட்ல இப்ப பஞ்சாப் கிங்ஸ் போட்ட மாதிரி ஒரு 2 ஓவர் அவங்க இழுத்து போட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க கேமை ஜெயிச்சிருக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம குஜராத் பேட்டிங் பத்தி பேசிடுவோம். டாப் 3 வந்து டாப் கிளாஸ். இப்போ லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒன் ஆஃப் த டிபெண்டபிள் பிளேயரா இருந்தாரு. அப்பப்போ வந்து நமக்கு இம்பாக்ட் பிளேயரா தான் உள்ள வந்துட்டு இருந்தார். லாஸ்ட் சீசன் சாய் சுதர்சன் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அவர் மெயின் லெவல்ல இல்ல. போதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் டிஎன்பிஎல்ல அப்புறம் கன்சிஸ்டன்டா குஜராத்துக்கு விளையாண்டதை வச்சு அவர் பிளேஸ் வந்து பெர்மனன்ட் பிளேஸ் ஆச்சு. இந்த சீசன் அவர் ஒரு ஓப்பனரா ட்ரை பண்ணிருக்கோம். ஒரு ட்ரை தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நமக்கு மிடில் ஆர்டர்ல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். கில்லுக்குலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாண்டாரு. அந்த ஒரு பேக் ஆஃப் மைண்ட்ல அது ஒரு தாட் இருக்கும். பின்னாடி நம்ம போனாலும் பட்லர் இருக்காருன்ற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கும். பட் அந்த பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே பஞ்சாப் பேக் ஃபுட் போயிருப்பாங்க. பிரஷர் அதிகமா இருக்கும். நீங்க கமெண்ட்ரியில நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிருப்பாங்க சாய் சுதர்ஷன் இஸ் டைரக்ட்லி கமிங் ஃப்ரம் ஹெரனியா ஆபரேஷன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்துட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது ஆப்வியஸ்லி அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா அவர் எண்ட்ல வந்து பயங்கரமா மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ஆடிட்டாரு. வைசாக் விஜயகுமார் வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா போட்டு இது பண்ணிட்டாரு. சைக்காலஜிக்கலா அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு ருதர்ஃபோர்ட்ட. நான் அங்கதான் போடுவேன், நீ முடிஞ்சா அடிச்சு காட்டுன்னு அவர் ஈகோ ட்ரிகர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ருதர்ஃபோர்டுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவர் டிஃபரெண்டா அந்த டைம்ல யோசிக்க முடியல. அப்படியே கிரீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஆனா எதுவுமே பண்ணல. அதே மாதிரி வைசாக் விஜயகுமார் ஏன் ஹேட்ஸ் ஆஃப்னா அந்த கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல பஞ்சாபை திரும்ப புல் பண்ணது வைசாக் விஜயகுமார் தான். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் மூவ், இம்பாக்ட் பிளேயரா வந்து கேப்டனுக்கு அந்த ஃபெய்த்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோச் வுட் பி சோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுல. இல்ல ப்ரோ, அவர் வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டுக்கிட்டே இருக்காருன்னு தெரியுது. அவர் காலையை நவுத்துல ரூதர்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா அவர் காலையை நவுத்துல அவர் வந்து அந்த கிரீஸ்லாம் வந்து ஆணி அடிச்ச மாதிரி நின்னுட்டாரு. நீங்க டிவாட்டியா பாத்தீங்கன்னா ஒரு பால் பார்த்தாரு, 2வது பால் ஒதுங்கி வந்து ஒரு ஷாட் வச்சாரு. அது மாதிரி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்திருந்தாலாவது இவரோட லைன் லென்த் மாத்த வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கா ஆர்ம் ஸ்விங் பண்ண வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம போயிருச்சு. அதான் அந்த வைசாக் விஜயகுமார் வந்து இங்க இம்பாக்டா இருந்தாரு. ருதர்ஃபோர்ட் வந்து பஞ்சாப்கே இம்பாக்ட் ஆகின மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. ஜாஸ் பட்லரும் டுடே நாட் இஸ் பெஸ்ட் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு 240 சேஸ் பண்ணோம்னா 33 balls 54 இஸ் நாட் இனஃப் ஃப்ரம் ஜாஸ் பட்லர். ஏன் அவர் வந்து எப்பவுமே செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். ஒரு 20 balls எடுத்துக்குவார் தான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 10-15 balls அப்புறமே ஒரு ஆக்சிலேட் பண்ணிருக்கலாம். அதை அவர் பண்ணல. அதுவும் இல்லாம அவருக்கு ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல ப்ரோ. டக்குன்னு ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு. அடிச்சதுக்கு அப்புறம் போட்டு அவர் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல ஒரு 10 நிமிஷம் நிக்க வச்சிடறாங்க. திருப்பி வந்து ஸ்ட்ரைக் அடிக்கும் போது ஒரு 6 அடிக்கிறாரு. திருப்பி போயிட்டு அவர் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல 10 நிமிஷம் நிக்க வச்சிடறாங்க. அடிக்கிற தைரியம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்போ வரும்னா, நமக்கு பின்னாடி இப்போ ஒரு 5 பேட்ஸ்மேன் சாலிடா இருக்காங்கன்னா நான் அந்த கண்ணை மூட்டு பேட்டை சுத்தலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அந்த பின்னாடி அந்த பேக்கப்ஸ் இனஃபா இல்லையோ, ரிசர்வ்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு இல்லையோன்னு எனக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. ஜிடி பொறுத்தவரை டாப் 3 சொல்றோம்ல. இப்ப கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு அது டாப் 4 மாறும். ஏன்னா சாலிடா அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். நியூசிலாந்துல ஒரு பினிஷிங் ரோலே பிளே பண்ணாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில நிறைய மேட்சஸ் முடிச்சு கொடுத்தாரு.
அதனால அவருக்கு உள்ள கொண்டு வந்தா கரெக்டா தான் இருக்கும். ஜிடி ஒரு சாலிடான ஒரு பேட்டிங் லைனப்பா தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர்ல அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மோட்ல இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு. அந்த மார்க்கோ யான்சனுக்கும் நம்ம இனஃப் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ப்ரோ. ஏன்னா வைஷேக் விஜயகுமார் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோ அப் ஓவர் வந்து ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து 4 ஓவர் 60 இருந்தப்போ மார்க்கோ யான்சன் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு அப்படின்னா அடுத்த ஒரு வைஷேக் விஜயகுமார் பிரஷர் கேம் எப்படி வேணா மாறி இருந்திருக்கலாம். ஆனா அப்ப வந்து மார்க்கோ யான்சன் 6 ஓவர்ல கண்டெயின் பண்ணி கேமை டைட்டா வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஓவர்ல ஜாஸ் பட்லர் விக்கெட் எடுத்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு மார்க்கோ யான்சன். இன்னைக்கு வந்து பஞ்சாப் எடுத்த ஒரு மாஸ்டர் மூவே அதுதான். ஹர்ப்ரீத் பராருக்கு ஓவர் கொடுக்காம வைஷாக் விஜயகுமாரை கொண்டு வந்ததுதான் அவங்க எடுத்த பெரிய மாஸ்டர் மூவ். அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிளேயரை யூஸ் பண்றாங்க. அது வந்து அவங்களுக்கு நல்லாவே கிளிக் ஆகுது. இங்க வந்துட்டு பிளானுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் போட்டதால தான் பஞ்சாப் வின் பண்ணாங்க. அங்க வந்து அவங்க பிளானுக்கே பவுலிங் போடல லாஸ்ட் 3 ஓவர்ஸ். அதனாலதான் அவங்க லூஸ் பண்ணாங்க. என்னதான் நீ வைடு போட்டாலும் சரி, என்னதான் சரி பேட்டை வச்சாலே 4 பவுன் தெரிஞ்சாலும் சரி, நான் அங்கே தான் போட்டுட்டு இருப்பேன். மேட்ச் எவ்வளவு நேரம் வேணாலும் ஆகட்டும், இன்னைக்கு 1 மணி வரை ஆகட்டும், எல்லாரும் தூங்காம கூட உட்காந்துருப்போம், நான் அங்கே தான் போடுவேன்னு போட்டுட்டே இருந்தாரு. அதுக்கு வந்து வைஷாக் விஜயகுமாருக்கு பிக்கெஸ்ட் கிரெடிட்ஸ். இந்த மேட்ச் வந்து டர்ன் அப் பண்ணி பஞ்சாபுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது வைஷாக் விஜயகுமாரால தான். ஓகே, ஆன் தி ஹோல் வந்து பஞ்சாப் இன்னைக்கு ஒரு நல்ல விக்டரி. சக்சஸ்ஃபுல்லி 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. போக எத்தனை பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஜிடி வந்துட்டு அவங்களோட கிரேவியார்டு வந்து அவங்களே இன்னைக்கு தோண்டிக்கிட்டாங்க. 2 ஆள் வச்சு சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா வச்சு அவங்க 2 பேரும் தோண்டிக்கிட்டாங்க. நல்லா 6 அடி 2 அங்கலத்துக்கு. அதுல போட்டு மூடி புதைச்சிட வேண்டியதான். சரி, நம்ம இன்னைக்கு வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங் பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங் பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வைஷாக் விஜயகுமார் தான். ஏன்னா கேம் வந்து அப்படியே மாறி போயிட்டு இருந்தப்போ அவுட் ஆஃப் நோ வேர் வந்து ஒரு மிராக்கிள புல் ஆஃப் பண்ண மாதிரி வேற லெவல்ல அட் த ட்ராட் ஒரு 3 ஓவர் போட்டு கொடுத்தாரு. செம்ம கம்பேக் சீரியஸா அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இது வந்து நான் வந்து 3 பேருக்கு டெடிகேட் பண்றேன். ஒன்னு வந்து முகமது சிராஜ், இன்னொன்னு வந்து பிரசித் கிருஷ்ணா, இன்னொன்று வந்து சர்டன் எக்ஸ்டென்ட் வரையும் ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட். முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஏன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கடைசியில வந்துட்டு அவங்க வந்து ஒரு நிதானமாவே பவுலிங் போடல. ஃபுல்லா ஷார்ட் பாலு, டவுன் த லெக்கு, அப்படியே ஒரு மாதிரி கேவலமா போட்டாங்க. அதனாலே வந்து இன்னைக்கு ஜிடியோட லாஸ். ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நல்லா இம்ப்ரெசிவா தான் ஆடினாரு. ஆனா வந்துட்டு அந்த 14th to 17th ஓவர் அதுல வந்து அட்லீஸ்ட் அவர் ஸ்ட்ரைக்காவது ரொட்டேட் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கலாம். மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கும். ஸ்ட்ரைக்கை கூட ரொட்டேட் பண்ணாம அவர் வந்துட்டு நின்ன இடத்துல இருந்தே சுத்திட்டு ஜிடியை வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க. ஓகே, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஓவராலா பஞ்சாப் டீமுக்கே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க மேட்ச் கையை விட்டு போயிருச்சு ஆல்மோஸ்ட். கரெக்டா இம்பாக்ட் பிளேயரை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணி கரெக்டா ஒரு 2 பாயிண்ட்ஸ் அவங்களோட டீம் அகைன்ஸ்டா அள்ளி போட்டாரு. ஓகே, வித் தட் நம்ம இந்த செக்மெண்ட் வந்து முடிச்சுக்கலாம். இன்னையோட மேட்ச் ரிசல்ட்ஸ் படி, ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ் படி ஸ்மித்தியன் 2 பாயிண்ட்ஸ், வெல் பிரசன்ட் 2 பாயிண்ட்ஸ். இன்னும் நம்ம வந்து அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணல. நம்மளோட மேட்ச் எல்லாமே வந்து எஜ்ஜில் போய் தான் விடுறானுங்க. இது வரையும் ஒன் சைடடா போல. அது வரையும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வந்து கேகேஆர் விசஸ் ஆர்ஆர், இதுல வந்து உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மேட்ச் திங்க் பண்றேன். எனக்கு என்னமோ ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. கேகேஆர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆர்ஆர் நாளைக்கு மேட்ச்ல ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபேவரட்டிசம் கிடையாது, எனக்கு ஆர்ஆர் பிடிக்கும்ன்றதுனால சொல்ல. எனக்கு என்னமோ நாளைக்கு ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்கன்ற ஒரு மாதிரி ஒரு மனசுல இருந்து வந்துருச்சு. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு தோணுது. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேர் மேல நான் ரொம்ப ஹையா பிலீஃப் வச்சிருக்கேன். சோ கேகேஆர் டு வின் டுமாரோ, ஸ்பின் டு வின். என்ன பொறுத்த வரையுமே நாளைக்கு கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஒன்லி ரீசன் வந்து லாஸ்ட் டைம் வந்து அவங்க பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாவே. ரிங்கு சிங் ஃபயர் பண்ணல, வெங்கடேஷ் ஐயர் ஃபயர் பண்ணல, ரசல் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அதே தப்ப வந்து திருப்பி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஃபயர் பண்ண தான் போறாங்க. அப்புறம் சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், எனி பிச், எனி கிரவுண்ட், ஐ வில் டேக் தம் as மை ஸ்பின்னர்ஸ். கண்டிப்பா வந்துட்டு அப்பர் ஹேண்ட் கேகேஆர் தான். ஸோ ஐ கோ வித் கேகேஆர். ஃபாலோவர்ஸ், நீங்க அப்படியே யாருக்கு ப்ரெடிக்ட் பண்ணீங்க, உங்க பாயிண்ட் டாலி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு மேட்சும் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நம்ம அப்படியே பாயிண்ட் டாலிய லெட்ஸ் கீப் இட் கோயிங். ஸோ இப்போ வரைக்கும் ஸ்மித்தியன் அண்ட் வெல் ப்ரோஜன் 2 7-0. உங்க தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. With this note we end today's session. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல சந்திப்போம். அது வரையும் பை ஃப்ரம் வேல் பிரஜன், ஸ்மித்தியன் அண்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ்.